வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்லாமில் இந்த மேட்ச்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்கேஜான ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. சரி, அப்படி அவங்க என்ன தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை தவிர்த்து டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நாசமாக போகிறதுக்கு காரணமே இவர் தான். இதனால தான் நான் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிளேயரான கிரேட் காலி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் டபிள்யூடபிள்யூ பிளேயர் முன்னாள் உலக ஹெவி வெயிட் சாம்பியனான கிரேட் காலி இப்போ டபிள்யூடபிள்யூல சண்டை போடுறதில்ல. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அது முந்திங்க. இப்போ மனுஷன் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு சரமாரியாக பேசுகிறாரு. சமீபத்தில் ஒரு ஆங்கில சேனலில் பார்த்தீங்கன்னா இவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. முழுக்க ஆங்கிலத்தில் மட்டுமே பேசி அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காரு. இவருக்கு முன்னாடி ஆங்கிலம் தெரியாது. அப்போ டபிள்யூடபிள்யூல என்னென்ன பேசியிருப்பாங்க, இப்போ ஆங்கிலம் தெரியுது. அதுக்கான அர்த்தம் என்னென்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும்ல. அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்லிங் நிறுவனம். நான் இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை அவங்க பார்த்துட்டு அவங்களும் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் வெளியே எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போடல, இந்தியாவில் மட்டும்தான் சண்டை போட்டேன். என்னை அப்ரோச் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. என்னை உலக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்குனாங்க. எனக்கு அந்த அரங்கம் புதுசாக இருந்தது. ஈவன் நான் டபிள்யூடபிள்யூ கூட அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. பட் ஆனால் எனக்கு அந்த அரங்கமும் அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பும் பிடிச்சிருந்தது. சில நாட்களையே என்னை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கினாங்க. அந்த பட்டம் எவ்வளோ பெரிய வேல்யூவானது அப்படிங்கிறது அந்த பட்டம் தோற்றதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. மீண்டும் அது கிடைக்காதான்னு சொல்லிட்டு பல நாள் ஏங்கியிருக்கிறேன். ஆனால் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு நான் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது வின்ஸ் மெக்மன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், வின்ஸ் மெக்மன் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்திய ரெஸ்லரான என்னை கூட்டிகிட்டு வந்து டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆக்குனாரு. நான் அதுக்கு கண்டிப்பாக நன்றி கடன் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி அதை எப்போவுமே அப்ரோச் பண்ணுவேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேச மாட்டேன். ஆனால் சில நாட்களில் என்னை ஒரு கோமாளியாக வின்ஸ் மெக்மன் மாற்றிட்டாரு. அதாவது சில நாளுக்கு அப்புறமா எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. வின்ஸ் மெக்மனுக்கு என்னை வச்சு என்ன பண்ணதுன்னே தெரில. அதை மட்டும் இல்லாமல் எனக்கு ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறதுனால புறமுகராக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நான் அப்போ என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்கன்னு சிரிச்சுட்டு இருப்பேன். ஆனால் தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மன் என்னை ஒரு கோமாளியாக தான் பார்த்தாரு. நான் பாடுறா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க, என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் டபிள்யூடபிள்யூ நான் கான்ட்ராக்டில் மாறிட்டு இருக்கும்போது என்னை ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறதுனால எனக்கு பொம்பளை ட்ரெஸ் போட வைக்கிறது. ஆக்சுவலி நான் ஒரு ஜெயாண்டிக்கான ரெஸ்லர். இந்தியாவில் என்னுடைய குடும்பம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பொம்பளை புள்ள போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னை கேவலப்படுத்திருப்பாங்க. ஆமாம், இந்த டபிள்யூடபிள்யூ ஒரு காலத்தில் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆக்கி இருக்குது. அந்த நஞ்சு விசுவாசம் எனக்கு இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தால் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் இதே டபிள்யூடபிள்யூ தான் என்னை ஒரு காலத்தில் கேவலப்படுத்திருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியேறிட்டேன். டபிள்யூடபிள்யூ எப்போமாவது கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், ஏன்னா அவங்க எனக்கு காசு தராங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இதுக்கப்புறமா சண்டை போடக்கூடாது டபிள்யூடபிள்யூல அப்படிங்கிறத முடிவு பண்ணி ரெஸ்லிங் கரியரை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டபிள்யூடபிள்யூல வின்ஸ் மெக்மன் மட்டும் தான் அப்படியே கேட்டீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதன் அது ஜான் சீனா மட்டும்தான். ஜான் சீனாவுக்கும் எனக்கு ஒரு மேட்ச் நடந்தது. அதன் பின்பு ஜான் சீனாவுக்கும் எனக்கு ஒரு நட்பு உண்டாச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஈவன் ஜான் சீனா என்கிட்ட பஞ்சாப் லாங்குவேஜை கூட கற்றுக்கிட்டார். உண்மை தான், ஒரு மண்டே நைட்டால் ஜான் சீனா கிரேட் காலிட்ட பஞ்சாப் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி கூட கற்றுருப்பாங்க. அதாவது செய்கை மூலியமாக இதுக்கு என்ன அப்படிங்கிறத பஞ்சாப் லாங்குவேஜ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டவர். ஹிந்தி கூட அவருக்கு தெரியுமா தெரியாது, ஆனால் பஞ்சாப் லாங்குவேஜ் அவருக்கு நல்லாவே தெரியும், பஞ்சாபி தெரியும். அதனால் கிரேட் காலி பார்த்தீங்கன்னா ஜான் சீனாக்கு என்னை எப்போவுமே மற்றவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணாதவர், கம்பாரிசன் பண்ணுறவராவது, அதாவது எனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாவது, கம்பாரிசன் பண்ணுறாத ஒரே ஆள் அவர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதே ஜான்சனாக்காக ஜான்சனோட பர்த்டேயில் அவனுக்காக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன நம்ம கிரேட் காலி ஜான்சனாக்கு ஆங்கிலத்தில் பர்த்டே பாடல் பாடியிருப்பார். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மோசக்காரங்களில் அதையும் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேமராவில் ஷூட் பண்ணி கிரேட் காலியோடைய மூமெண்ட்டை பாருங்கள், காமெடியாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத யூடியூப் சேனலில் போட்டு கேவலப்படுத்திருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த மனுஷனுக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது ஒரு காமெடி பீஸாக தான் இன்றைக்கி பார்த்துருக்குறாங்கன்னு. ஆக்சுவலி அந்த அப்ரோச்மெண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜான்சனாக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. தனக்காக ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக ஜான்சனா கிரேட் காலிகிட்ட தேங்க்யூ பண்ணி நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஜான்சனா எப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்காக கிரேட் காலிகிட்ட கால் பண்ணி கேட்பாராம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆங்கிலத்தை முழுசாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை ஜான்சனாட்ட பேசி தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இங்கிலீஷ் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆள்கிட்ட பேசி தானே நம்ம நாலேஜ் எப்படி இருக்குன்னு கற்றுக்குவோம். அதை தான் பண்ணியிருக்கிறாராம். இது நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி நட்புடைய நபர்னா அது கிரேட் காலி.
இத்தனை வருஷத்தில் டபிள்யூபிள்யூல என்ன வந்து குறைபாடுடைய நபராக பார்க்காம ஒரு நல்ல மனிதனாக பார்த்த ஒரே ஆள் அது ஜான் சீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சீனாவை கிரேட் காலி புகழ்ந்து பாராட்டியிருக்கிறாரு. அது உண்மைதாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் போனான்னா திரும்பி பார்ப்போம். அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இந்திய நாட்டு நபர் ஹைட்டாக இருக்கிறாரு, இந்திய கலரில் இருக்கார், ஜெயன்டிக்காக இருக்கார். அவருக்கு பின்னாடி என்னென்ன வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஏதோ பேசலான்னு விட்டுருவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த லாங்குவேஜ் புரியும். அவன் அன்றைக்கி இதுதான் பேசியிருக்கிறான், நம்மளை கேவலாக பேசியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுதான் கிரேட் காலி பார்த்தீங்கன்னா மனமுடைந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு. சம்மர் ஸ்லாமுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சம்மர் ஸ்லாம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமராக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சேட். அந்த சேட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மேட்ச் தான் சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு 2 விதமான சேட்டை போட்டு அதில் என்னென்ன மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதை பற்றி பார்ப்போம். மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரே இடவே பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, LA Knight சோலோசிகா வெர்சஸ் ஊசோஸ். மேபி அதிகபட்சமாக இந்த டாக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரி அப்படி தான் கொண்டு போகிறாங்க. பென்டா, ஈத்தன் பேஜ், ரூசேவ், சாட் கேபிள், ஓட்டிஸ், ரேமஸ் ஸ்டுடியோக்குள்ள இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச். ஆல்ரெடி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ரசல்மேனியாவில் நடத்திட்டாங்க. மீண்டும் லேடர் மேட்சாக நடத்துவாங்கன்னா டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு பென்டாக்கும் சாட் கேபிளுக்கும் சிங்கிள்ஸ் மேட்சாக நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரீ பெல்லா பேஜ், டிஃபனி சேஷனும் செல்சிகினும் டாக் டீமாக இணைந்து ரேக்கல் ராட்ரிகஸ் மற்றும் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக இவங்களுக்கு இடையில் ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஜேர்கார்களுக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வேக்கண்ட் ஆயிருமா. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், இப்போதைக்கு ரியா ரிப்ளிக்கு இன்ஜுரியாக இருக்குது. அதனால் இவங்களுக்குள்ள உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. டாமினிக் மிஸ்டரிக்கும் தானோசனுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டோரி அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பாங் வெர்சஸ் சமி ஜயன் அண்ட் ராண்டி ஆர்டன். ஆக்சுவலி இவங்க போட்டிருக்கிறது வந்து நார்மல் மேட்ச் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி இப்போது சிஎம் பாங் சாம்பியனாக இருக்கிறாரு. ஆக்சுவலி உங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-way மேட்சாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஃபேட்டல் 4-way ஃபார் த டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப். சரி, ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப். எஸ், அதுதான் நடக்க போகுது. அதுக்கப்புறமா குந்தர் வெர்சஸ் நிக்கோல்ஸ். இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சோல் ரூக்கா, பெக்கிலியச் வெர்சஸ் பெய்லி வெர்சஸ் லைலா வெர்கிக்கு இடையில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். சரி, இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெர்சஸ் தேரி பிரான் பேக்கருக்கு இதில் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப். எத்தனை தடவை தான் நாங்கள் பார்க்க, ஆல்ரெடி பல தடவை பார்த்து வந்து போயிருக்கிறோம். அதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ், கார்மலைஸ் வெர்சஸ் ரிக்கி ஷைன்ஸுக்கு இதெல்லாம் ட்ரிபிள் த்ரெட் யுனைடெட் சாம்பியன்ஷிப் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. லீ மார்கன் வெர்சஸ் சியோஸ்கா இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமி. சரி, இதில் மேக்ஸிமம் என்னென்ன மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பல மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது, சில மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ சிஎம் பாங் வந்து நியூ டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக மாறிட்டாரு. சரி, சம்மர் ஸ்லாம் பிளான் என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம், கண்டிப்பாக வந்து கோடி ரோட்ஸ் பக்கம் தான் போவாங்க. கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடத்துவாங்க. அதுக்கான திட்டவட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணை மூட்டு சொல்லலாம். ஆனால் சில ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் லாஜிக்கலி என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, தேவையே இல்லாமல், அதாவது குட்டையில் கிடக்க அந்த ஒரு மீனை தூக்கி வெளியில் போட்டு சாவர நிலைமையில் உள்ளே போட்ட மாதிரி கோலி ரோட் ஸ்டேட் இருக்க சாம்பியன்ஷிப்பை பிடுங்கி மறுபடியும் ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி கொண்டு போகிறதுக்கு பதிலாக சாம்பியன்ஷிப்பை இழந்த சாமி ஜெயினையும் ஆட் பண்ணி இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக கொண்டு போனால் ஒரு நியாயமாக இருக்கும். அதாவது நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லாஜிக்கு தான் சொல்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா சாமி ஜெயினுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ சிஎம் பாங் மோதுறாருனா ஓகே, கோடி ரோட்ஸ் மோதுறாருனா ஓகே, அதை ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக வைக்கிறதுக்கு பதிலாக ட்ரிபிள் த்ரெட்டாக சாமி ஜெயினியும் சேர்த்து ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் சரிதான். ஏன்னா சிங்கிள்ஸ் மேட்சாக கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் த்ரெட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை, சாமி ஜெயினுக்கு அந்த ஜஸ்டி ஃபார் சாம்பியன்ஷிப் கிடைக்கணும். சிக்காகோவில் நீங்கள் அவரை சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு சாம்பியன் ஆக்கிட்டீங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் சாம்பியனான சாமி ஜெயினை நீங்கள் மறந்துட்டீங்க. அப்படிப்பட்ட சாமி ஜெயினுக்கு ஜஸ்டி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாமி ஜெயினை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். சரி, அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கான ரசனிங் செய்கள் அவ்வளோதான். முக்கியமான விஷயத்தை சொல்லி AEWவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சாம்பியன்ஷிப், AEW சாம்பியன்ஷிப் மேக்ஸ்வெலுக்கும் அதாங்க நம்ம MJF
ஒமேகாவுக்கும் கெனி ஒமேகாவுக்கும் நடந்திருக்கும். மேட்ச் உண்மையிலேயே தடாலடி. இந்த மாதிரி மேட்செல்லாம் ஏன் WWE கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு தெரில. இந்த மேட்சோடைய ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா MJF தன்னுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு. செகண்ட் டைமாக கெனி ஒமேகா AEW ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்காரு. ஸோ WWE சேனலில் WWE வீடியோஸ் இருக்கிற மாதிரி AEW சேனல்லையும் AEW வீடியோஸ் இருக்குது. அதில் இந்த மேட்ச் இருக்குது. செக் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.